ஒரு நிறைமாத கர்ப்பிணி நடந்து போகிறாங்க. திடீர்னு தாகம் எடுத்துடுது. அதாவது ஒரு வீட்டிலேருந்து அந்த அவங்க உறவினர் வீடு 2 வீடு தள்ளி பக்கத்திலேயே ஒரு சிவாலயம். நடந்து போகிறாங்க. நடந்து போகும்பொழுது திடீர்னு அப்படியே தொண்டெல்லாம் வறண்டு அப்படியே மயக்கம் வந்து அப்படியே சாயிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கை அவங்கள வந்து அப்படியே தாங்கி பிடிக்குது. தாங்கி பிடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க தாகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த தாங்கி பிடித்த கை தெரிஞ்சுக்குது. உடனே பக்கத்தில் அந்த சாலை ஓரத்தில் இருக்கிற தென்னை மரத்திலேருந்து தேங்காய், அந்த தென்னை இளநீரை பறித்து அவங்களுக்கு குடிக்க கொடுக்குறாரு. உடனே அவங்க வந்து அந்த கர்ப்பிணி பெண் வந்து மயக்கம் தெளிந்து நல்ல சிரித்த முகத்தோடு விழித்து பார்க்குறாங்க. தன்னை தாங்கி பிடித்தது யார் அப்படின்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. ஆனால் அவங்க வந்து மயங்கி அப்படி விழும்பொழுது பக்கத்திலே இருந்த அந்த சிவபெருமானை நினைத்து சிவலிங்கத்தை பார்த்துட்டு தான் விழுறாங்க. அதனால் அங்கிருந்த சிவபெருமானே அப்படியே ஓடி வந்து அந்த பெண்ணை வந்து அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து தன்னுடைய திருக்கரங்களால் சுமந்து அவங்கள தாங்கி பிடித்து அவங்களுக்கு தண்ணீர் இளநீரையும் கொடுத்து அவங்கள காப்பாற்றி விடுறாங்க. அதனால தாங்க இந்த சிவபெருமானுக்கு வந்து பல பெயர்கள் எல்லாமே உண்டு. குலை வணங்கிநாதர், அந்த தேங்காய் குலை அதிலேருந்து எடுத்து அந்த இளநீர் கொடுத்ததுனால குலை வணங்கிநாதர் அப்படிங்கிற பெயரும் இந்த சிவபெருமானுக்கு உண்டுங்க. இந்த சிவபெருமானை சிட்டுக்குருவிக்கு மோட்சம் கொடுத்ததுனால இந்த சிவபெருமானுக்கு சிட்டிலிங்கேஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் உண்டுங்க. அதே மாதிரி ராவணனுக்கும் வாலிக்கும் வந்து போர் நடந்த பொழுது வாலி ராவணனை தாக்குவதற்காக தன்னுடைய வாளால் தாக்குகிறார். அப்பொழுது ராவணன் திருப்பி தாக்கும் பொழுது வாலியினுடைய அந்த வாளானது ஒரு பகுதி வந்து துண்டாகுதுங்க. தன்னுடைய வாள் வந்து இந்த மாதிரி வந்து வலுவிழந்து போனது, உடைந்து போனது அப்படின்னு நினச்சி அவர் வருத்தப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானிடம் வந்து கதறி அழுது தவம் இருந்து அவருடைய வாள் மறுபடியும் முளைப்பதற்கான ஒரு ஆசீர்வாதத்தையும் வரத்தையும் பெறுகிறாருங்க. இந்த மாதிரி யார் வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் உடனே வாரி வழங்கும் வள்ளலாக இந்த சுயம்புலிங்க மூர்த்தியாக இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கிறாருங்க. வர்றவங்களுக்கெல்லாம் தயாள மனசோட தாராள மனசோட உதவுறதுனால இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு ஸ்ரீ தயாநிதீஸ்வரர் அப்படிங்கிற பேரும் வழங்கப்படுதுங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்திலேருந்து திருவையாறு போகிற வழியில் 20வது கிலோமீட்டரில் வட குரங்காடுதுறை அப்படின்னு ஊர். அது வந்து குரங்காடுதுறை அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அது வட குரங்காடுதுறை அப்படிங்கிற ஊரில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிவன் வந்து அருள்பாலித்து கொண்டு இருக்கிறாருங்க. அம்பாள் வந்து ஜடாமகுட நாயகியாக இங்கே வந்து கருணை புரிகிறாங்க. ஸ்தல விருட்சமே இங்கே வந்து தென்னை மரம் தான் அப்படின்னா பாருங்களேன். அதே மாதிரி இங்கே இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் தான் அதிகமாக வராங்க. கர்ப்ப காலத்தில் வந்து பெருசாக பயணம் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த கோவிலுக்கு அதிகமானவங்க வந்து சுகப்பிரசவத்துக்காக வேண்டிக்கிறாங்க. அவங்களுக்கு சுகப்பிரசவமே நடக்குதுங்க. 49வது தேவார திருத்தலமாக இருக்குது. திருஞான சம்பந்த சுவாமிகளும் அருணகிரிநாதர் அடிகாலும் இங்கே வந்து இந்த கோவிலை பற்றி, இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றி அழகாக பாடியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கைக்கு வந்து பாலாபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பால் நீல நிறமாக மாறுகிறது. எந்த சயின்டிஸ்ட்டும் அது காரணம் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ அற்புதமான வினோத சக்தி கொண்ட ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை ஆலயம் இங்கே உள்ளுக்குள்ளார அமைஞ்சிருக்குது. பைரவர் இரட்டை பைரவராக இங்கே காட்சி கொடுக்குறாருங்க. இந்த கோவில் ஸ்ரீ அருள்மிகு தயாநிதீஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கு போனால் எல்லா கஷ்டமும் தீரும். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். சிலருக்கெல்லாம் கன்சீவ் ஆகி 40 நாள் 60 நாளில் ஹார்ட் பீட் கம்மியாக இருக்குன்னு அபார்ஷன் ஆகுது இல்லைங்களா? அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் விடுபட்டு குழந்தை பாக்கியம் நிறைவாக கிடைப்பதற்கும் மற்ற வரங்கள் எல்லாமே கிடைப்பதற்கும் குரங்காடுதுறை என்னும் ஊரிலே அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ தயாநிதீஸ்வரரை சென்று வணங்குவோம். அனைத்து பாக்கியங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவார பிரதோஷ நன்னாளாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ சிவபெருமானின் சிவகடாட்சமும் ஸ்ரீ நந்தி பகவானின் அருட்கடாட்சமும் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.